யோகி பாபு ஜெயம் ரவி நடிக்கிற த ஆர்டினரி மேன் படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை போட்ட ஃபோட்டோஸ் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. யோகி பாபு இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாரு. படம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இப்போ கிணத்துக்கான படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 13 நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் யோகி பாபு லீடாக நடிக்கிறாரு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புருஷன் படத்துலேருந்து இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று வந்திருக்கு. சுந்தர்சி டைரக்ஷனில் ஹிப்ஹாப் தமிழோட மியூசிக்கில் தமன்னா விஷால் யோகி பாபு இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். டெக்ஸ்லா படத்தோட பூஜை போட்டு ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பூஜை போட்ட ஃபோட்டோஸும் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவியே ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து கான்சிட்டி படத்துலேருந்து அஃபிஷியல் டைட்டில் டீசர் இப்போ வந்துருக்கு. டைட்டில் டீசர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், யோகி பாபு, வடிவுகரசி லீடாக நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். கௌதம் கார்த்தியோட 19வது மூவியோட அஃபிஷியல் டைட்டில் டீசர் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் பிளடி பாலிடிக்ஸ். டைட்டில் டீசர் நல்லாயிருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இப்போது சாய் அபியங்கரோட நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் வந்திருக்கு. சாங்கோட பேர் பவளமல்லி. சாங் நல்லாயிருக்கு. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா கயாடு லோகர் அண்ட் சாய் அபியங்கர் இருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் பெட்டி. இந்த படத்தில் வந்து ஜன்வி கபூரோட கேரக்டர் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராம் சரண் லீடர் நடிச்சிருக்காரு. படம் வர ஏப்ரல் 30 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு தெலுங்கு மூவி தான் எபிக். இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ சாங்காக நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். துரந்தர் 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11:07 ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு ஹிந்தி ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லையும் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற மூவியோட அஃபிஷியல் டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 8 ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தோட டைட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட அஃபிஷியல் டீசரை பார்த்தீங்கன்னா இப்போ சென்சார் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 44 செகண்ட். இந்த டீசர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். படம் கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொலை சேவல் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலையரசன் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு ரூரல் ஆக்ஷன் மூவி ரெடியாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா வர மார்ச் 13 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சந்தானத்தோட 20வது படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் பூஜை போட்ட ஃபோட்டோஸ் இப்போ வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விக்ரம் ஆன் டியூட்டி படத்தை பார்த்தீங்கன்னா ஜியாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜ்லேயுமே இன்றைக்கி ஜியாட்ஸ்டாரில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு. வித் லவ் படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு 5 லாங்குவேஜில் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகிருக்கு. கிராணி அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வார் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகிருக்கு. ஜூட்டோபியா 2 படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர மார்ச் 13 ஜியாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வைக்டு ஃபார் குட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை ரீசெண்டாக ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர மார்ச் 21 ஜியாட்ஸ்டாரில் ஹிந்தி, இங்கிலீஷில் மட்டும் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் சீரிஸ் தான் த டெஸ்ட் மென்ஷன். இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஹுலுலையும் டிஸ்னிலையும் வர ஏப்ரல் 8 ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் மட்டும் ப்ரீமியர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.